ஹலோ ஆல் வணக்கம். எஸ்ஆர்ஹெச் பிபிகேஎஸ் மேட்ச் முடிஞ்சது. பீரா வெல்கம் டு தி ஷோ. பாவம் அந்த பஞ்சாப் இருந்தது 2 ஓவர்சீஸ், அதுல விளையாண்டது 1 ஓவர்சீஸ். ரைலி ரூசோ அவங்கள பிடிச்சி வழக்கம் போல அடி அடின்னு அடிச்சு அவங்க 200 அடிச்சாலும் திரும்ப அடி அடின்னு அடிச்சு எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸ் எல்லா ஸ்பாட்ஸுமே சீல்டு. ஆர்சிபி உள்ள வந்துட்டாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் அது. அவ்வளோ மேட்ச் தோத்து திருப்பி உள்ள வந்துட்டாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் உள்ள போயிட்டாங்க, ஆர்ஆர் உள்ள போயிட்டாங்க, கேகேஆர் ஆல்ரெடி உள்ளதான் இருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பத்தி ரிவ்யூ சொல்லிருங்க. எஸ்ஆர்எஸ் பிவிகேஎஸ் பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சார் நான் சொல்றேன். இந்த பிவிகேஎஸ் பாருங்க, கரெக்டான காம்பினேஷன் ஆடாமலேயே ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப சுமாரா இருந்தும் அவங்க எந்த மேட்சும் நீங்க சிரிக்கிற மாதிரி அவங்க தோக்கவே இல்லை. இன்னைக்கும் பாருங்க, தேவ் ஸ்கோர் 214 and then the other team replied with 215 in 19 overs. இந்த அதர்வா தைடே பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் நானு. பேர்ஸ்டோவை முதல்ல என்ன கட்டி சொல்றோம்? ஆமா ஆமா. பேர்ஸ்டோவா நியாயமா கட்டின்னு அழுதாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பாருங்க, இருக்கிறதே ஒன்னு ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரு. அதுக்கப்புறம் நீங்க ரிஷி தவானை எங்க இருந்தோ கொண்டு வரீங்க. அந்த வித்பத் காவேரப்பா அவ்வளோ நல்லா போட்டாரு. அந்த கோலி, ஃபாப் டூப்ளசி, ரஜாத் பட்டிக்காது கேட்ச் மேல கேட்ச் விட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டா பிச்சில் 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் அவுட்டிங்ல எடுத்தாரு. அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேதன் எல்லிஸையும் வேற இதுக்காக உட்காந்து வச்சாங்க தெரியல. கிறிஸ்டோக்ஸ் என்ன ஆனான்னு தெரியல. நான் டக் அவுட்ல பார்த்த அவ்வளவு இருக்காரோ இல்லையோ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீமை நீங்க பாத்தீங்கனாலே, அந்த பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கனாலே, அந்த ஜெயிக்கணும்னு ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. இவன் தேர் சோ டேலண்டட். சஷாங்க் சிங்லாம் போலிங் போடுறாரு, அவர் விக்கெட் எடுத்தாரு, அது வேற விஷயம். சஷாங்க் சிங்லாம் ஒரு போலிங் போடுறாரு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு வருத்தப்பட ஒரே வேண்டிய நிமிஷம். விஷயம். ஒரு ஒரு கேள்வி அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுறேன். சஷாங்க் போட்டு அந்த ஒரு பால் வெளியே அவுட் சைட் ஆப்ஷன் தூக்கி கொஞ்சம் போடுறாங்க. அவர் அதை ரீச் பண்ணி அந்த அடிச்சு நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கெட்டிங் அவுட் லைக் தட். அபிஷேக் சர்மா சென்னையிலயும் அப்படிதான் லாங்கர் சைட் ஆஃப் த பவுண்டரிக்கு அவர் அப்படி அடிக்க வச்சு அவுட் ஆகினாங்க. அதோட ஒரு வீக்னஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பத்தி கொஞ்சம் வியூவர்ஸ் சொல்லுங்க. ஏன்னா 500 ரன் அடிக்க போறாரு, 463 ரன் அடிச்சிட்டாரு. போயிட்டு போய் டேஞ்சரஸ் பிளேயர் இந்த பிளே ஆஃப். அபிஷேக் சர்மாக்கு அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் வீக்னஸ் சொல்லுங்க. இது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நான் சொல்ல மாட்டேன் சார். அவர் ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ஷார்ட் செலெக்ஷன். அவர் 22 பால்ல 100 அடிக்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க பியூட்டிஃபுல்லா நீங்களே அது வியூவர்ஸுக்கு பதில் சொல்றீங்க. எத்தனை பால் அபிஷேக் சர்மா அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட் போய் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட் ஒரு டிஃபென்ஸ் இந்த ஓல் ஐபிஎல்ல நீங்க எத்தனை பால் பார்த்திருக்கீங்க? எத்தனை பால் நான் பார்த்திருக்கீங்க? பாக்கலையே. நான் பாக்கல, மேபி 1 or 2. நான் அத பாக்கல, எனக்கு தெரிஞ்சு. அதை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அவர் விராட் கோலி கிட்ட இருந்து ஆரஞ்சு கேப்ப குடியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல் பிளேயரு. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு 4-5 பால் எல்லா பாலையும் அடிக்கவும் போறாரு சார். எல்லா பாலையும் இந்த லெவல்ல அடிக்க முடியாது. அப்படி எல்லா பாலையும் அடிக்க போயுமே இந்த அளவுக்கு அவர் ஹை ஸ்ட்ரைக் ரேட்டு, ஹை ஆவரேஜ் இவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா, கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு மெரிட் ஆஃப் த பால் ஆடணும்னு அவர் நினைச்சாருன்னா சன்ரைசர்ஸையும் நிறுத்த முடியாது, அவரையும் நிறுத்த முடியாது, அவரோட ரன் ஸ்கோரிங் நிறுத்த முடியாது. யுவராஜ் சிங் ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னாரு. செம்ம டேலண்ட் இந்த நாட் பையன் ஆனா ரெடி ஃபார் இந்தியா. அப்படின்னு. இப்ப அவர் சொன்ன போது நான் யோசிச்சேன், எதனால யுவிபாஜி இப்படி சொல்றாருன்னு. இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரைட். இப்ப அவர் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கா பெருசா சொல்ல மாட்டேன். ட்ரிகர்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு, சம பொசிஷனுக்கு வர்றாரு, ஆன் த ரைஸ் பியூட்டிஃபுல்லா அடிக்கிறாரு, ஹிட் யூஸ் பண்ணி ஸ்பின் அடிக்கிறாரு. அவருக்கு டெக்னிக் ஷார்ட் பால்ல வீக்னஸ் இல்ல. ஷார்ட் பால் போட தூக்கி 100 ரோ தள்ளி அடிக்கிறாரு ஃபுல் ஷாட். அவருக்கு எந்த வீக்னஸும் இல்லைங்க போது. ஒன்லி ஒன் திங் எஸ் காம் டவுன் சேயிங் தட் இஃப் சம்மர் லைக் ஹிம் இஸ் கோயிங் டு பேட் 15 overs. நான் சொல்றேன், நிறைய பேர் என்னோட ஒப்பீனியன் பீப்புள் மைட் அக்செப்ட் இட் ஆர் நாட், இஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ், மோர் டேலண்டட் தேன் டிராவிஸ் ஹெட் என்ன பொறுத்த வரைக்கும். அது எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் கரெக்ட் டிராவிஸ் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பட் டிராவிஸ் செட் எப்படின்னா கொஞ்சம் கில்லாடி. கண்ணப்பனுக்கு எல்லா பாலையும் இவர் மாதிரி சிக்ஸ் அடிக்கணும்னு போக மாட்டாரு. கொஞ்சம் டிஃபென்சிவாவும் ஆடுறதுனால தான் இஸ் பீன் வெரி வெரி சக்சஸ்ஃபுல். இப்ப அபிஷேக் சர்மா அந்த லெவலுக்கு வரணும்னா கொஞ்சம் பால் விச் ஹேவ் டு மெரிட். அந்த மெரிட் ஆஃப் த பால் ஓகே, அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அதை கவலைப்படாம டிஃபென்ஸ் அவர் ஆடினார்னா அபிஷேக் சர்மாவை நீங்க நிறுத்தவே முடியாது. அவர் வேர்ல்ட் கிளாஸ், அதுல சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. எஸ்ஆர்எச் தரோலி டிசர்வ் டு பினிஷ் ஆன் டாப் ஆஃப் த டேபிள் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா கல்கட்டா நைட் ரைடர்ஸ் இஸ் another team where you have to give that spot போது the second team. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா 10-8 இந்த சுச்சுவேஷன்ல இருந்துட்டு அவங்க டாப் 2ல குவாலிஃபை ஆகணும்னா they have to be blamed for themselves. எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா they have always showed character. மேட்ச் தோக்குறாங்களா சமஸ்டாங்க திரும்பி வந்திருக்காங்க, ஒரு மேட்ச் தோக்குறாங்க சமஸ்டாங்க திரும்பி வந்திருக்காங்க போது they thoroughly deserved. The top two teams who deserve to play the qualifier
have gone there, and the other team is RCB, who thoroughly deserve to be in the eliminator in the playoffs. பஞ்சாப் பவுலிங் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அப்பதான் நான் அபிஷேக் சர்மா கொஸ்டின் கேட்டேன். சசாங்க் சிங்லாம் வந்து பவுலிங் போடுறாரு, விக்கெட் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அவரே வந்து போடுறாங்க, ஒரு பிளான் இல்ல, கவிரப்பா உட்காந்துட்டாரு, அவ்வளவு நல்லா போட்டார் நியூ பால் அன்னைக்கு. கோலி, பட்டிதர் எல்லாத்தையும் வரிசையா ட்ரபிள் பண்ணாரு. அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்றீங்களா? வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா போயிடாது அதுல சொல்றதுக்கு? இல்ல சார், இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அந்த டீம் ஓனரோ இல்ல கேப்டனோ ஒரு மென்டாரோ ஒரு ஹெட் கோச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எப்படி யோசிப்பீங்க? இப்ப வந்துட்டு ஒரு ககிசோரா பார்த்த மாதிரி ஒண்ணு ரீட்டைன் பண்ணீங்கன்னா ஒரு 9 கோடிக்கு ரீட்டைன் பண்ணணும், ஆக்ஷன்லயும் ஒரு 9 கோடி போவாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டு எப்படி இது பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டு, there is a chance that you can get him, quite cheaper in the auction. You are convinced with this போது ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்ப நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்களாம் அவரை. ஏன்னா இந்த மேட்ச் நல்லா போலிங் போட்டாருன்னா ஆப்ஷன்ல நிறைய பேர் போவாங்களாம். எப்பா டேலண்ட் ஸ்கவுட்டுங்கிறவன் இந்த சையது முஸ்டாக் அலி, விஜய் ஹசாரே, எந்த ஹசாரே, ரஞ்சி டிராஃபி எல்லா மேட்சையும் பார்த்துட்டு they come to a conclusion. எப்படி ஒரு சமீர் ரிஸ்வி, ஒரு அசுதோஷ் சர்மா உள்ள வந்தாங்க, ஐபிஎல் ஆடுறத பார்த்தா வந்தாங்க. குமார் குஷாகரா இவன் வந்து was not really performable. They bid for 8 lakhs, sorry 8 crores. எப்படி இத மாதிரி பார்த்து தாங்கும் போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிவிங் a guy like ரிஷி தவான் a chance. I rate ரிஷி தவான் வெரி ஹைலி. பாவம், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். பண்ண என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பிரான்ச்சைசியை என்னையா கெயின் பண்றீங்க? எதையுமே கெயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இந்த மாதிரி 8வது பிளேஸ் 9வது பிளேஸ் வரீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு சிஎஸ்கே காட் நாக் அவுட் எஸ்டர்டே, LSG got knocked out, DC got knocked out. They can put their head that they won 7 out of 14 games. கடைசி மேட்ச் ஆடுற வரைக்கும் they were in an outside situation to qualify. If you do that and you get out of the tournament, hats off for you. இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷம் குவாலிஃபை ஆனது எல்லா வருஷமும் வந்து 8வது பிளேஸ் 9வது பிளேஸ் ஒரு ஆம்பிஷன்ல வந்துட்டு, இதனாலதான் வந்து டேலண்ட் இருந்தும் அந்த மாதிரி ஒரு டீம் அன்பார்ச்சுனேட்டா மேல போக மாட்டேங்குது. டேலண்ட் பஞ்சாப் லேக்கிங்கா? I will beg to differ. They have talent, they have goods. How much ever you want to win, இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. கரெக்ட். அதனால தான் நான் 2 months முன்னாடி கூட அங்க போனப்போ டாக்ஸி டிரைவர் சொன்னார், அதான் எங்களுக்கு இதே மாதிரி தான் வருஷம் வருஷம் நாங்க பாக்குறோம், டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. நான் கேட்டேன், அவர் சிஎஸ்கே சப்போர்ட்னாரு அந்த டாக்ஸி டிரைவர். சோ ஏன்னா எங்களுக்கு இது நீங்க சொன்னதுதான் அவங்க, யூ ஆர் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் வாட் காமன் மேன் இஸ் திங்கிங். அவங்க வந்து அதை தான் சொல்றாங்க, நாங்களும் ஒரு வருஷமும் பாக்குறோம், யுவராஜ் சிங், ஜெயவர்தனே, சங்கக்காரா இருந்த காலத்துல இருந்து பாக்குறோம், இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி பார்ப்போம் கமிங் டேஸ்ல. ஸோ இப்போ SRH ராகுல் திரிபாதி உள்ள வந்தாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கோயிங் ஃபார்வர்ட் இந்த காம்பினேஷன் தான் ஆடுவாங்களா? உனத்கட் வெளியே உட்காந்துருக்காரு, பட் தட் மீன்ஸ் எக்ஸ்போசிங் நிதிஷ் ரெட்டி அட் த டெத் பீடாக். அது அவ்வளவு சரியா படல, இன்னைக்கே வச்சு வெளுத்து விட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வெளுத்து விடுவாங்க. ஸோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க அவங்க காம்பினேஷனை பத்தி? பாருங்க, ஷாபாஸ் அகமதும் நிதிஷ் ரெட்டியும் ஒரு ஓவர் அதுக்கு மேல ஆன் டே நல்ல போட்டா ஓகே. 8 அபிஷேக் சர்மா, திரிபாதி, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், ஷாபாஸ் அகமது, அப்துல் சமாத், சன்வீர் சிங். அந்த 8வது பேட்ஸ்மனா உங்களுக்கு சன்வீர் சிங் தேவைப்படாது. ராகுல் திரிபாதி ரொம்ப கரெக்டா கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ஆடினார் அவரு. ஓகே ஃபைன், யூ ஹேவ் டு ஸ்ட்ரெங்தன் யுவர் பேட்டிங், தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு சன்வீர் சிங் நம்பர் 8ல உங்களுக்கு தேவையில்லைன்னு பேட் கமின்ஸ் கேன் டூ தட் ஜாப்ன்றதுனால உங்களுக்கு அகமதாபாத்ல ஆடுறாங்க. மிச்சம் அந்த வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கும். ஒண்ணு மார்க்கண்டேவை எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னா வந்துட்டு நீங்க ஜெய்தேவ் உலகத்தை எடுத்துட்டு வரலாம். நீங்க சொல்ற மாதிரி இது டேஞ்சரஸ் ரிஸ்க். இது இவங்களே பாருங்க 214 கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 ஓவர்ல 36 தான் புவனேஸ்வர், 4 ஓவர்ல 36 தான் கமின்ஸ், 4 ஓவர்ல 33 நட்ராஜன், 4 ஓவர்ல 37 விஜயகாந்த், வியாஸ்காந்த். அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் பாருங்க 3 ஓவர்ல 54 நிதிஷ் ரெட்டி, 1 ஓவர்ல 13 ஷாபாஸ் அகமத், 4 ஓவர்ல 67 ரன் லீக் பண்ணாங்க. இது வந்து இந்த இதுல ஓகே, பிளே ஆஃப்ஸ்ல போயிட்டு பர்டிகுலரா ஒரு செகண்ட் குவாலிஃபயர் அங்கங்கே நீங்க நாக் அவுட் மேட்ச்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பேட்டிங் அவளுக்கு தேவையில்லை. கமின்ஸ் கேன் டூ த ஜாப் அட் நம்பர் 8. சன்வீர் சிங்கை நான் ஹையா ரேட் பண்ணுவேன். நம்பர் 8ல இந்த மாதிரி பாட்டா பிச்சஸ்ல எத்தனை டைம் உனக்கு வாட் அ பேட்ஸ்மேன் டு கம் தேர் அண்ட் டூ அன் இம்பாக்ட். அப்படிங்கும் போது சன்வீர் சிங்குக்கு பதிலா they have to bring மார்க்கண்டே ஆர் ஜெய்தேவ் உனத்கட் based on the conditions which will make them more balanced. திரிபாதி ஒரு பெரிய பிளஸ், அந்த வியாஸ்காந்த் ரொம்ப கண்ட்ரோல்டா போடுறாரு. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் சைன் ஃபார் சன்ரைசர்ஸ். சூப்பர். ஆனா வியாஸ்காந்த் இருக்கும்போது மார்க்கண்டேவும் கொண்டு வருவாங்களா? மோர் லைக்லி given that they're going to play in Ahmedabad, உனத்கட் தானே மோர் லைக்லி சான்ஸ்.
நீங்க சொல்றது ரைட்டு. அப்படி இல்லைன்னா அவங்க வாஷிங்டன் சுந்தர்னு ஒருத்தர் இருக்கிறத வந்து மறந்துட்டாங்க. ஏன்னா ஐடியலா நானே வாஷிங்டன், மறந்துட்டேன். ஏன்னா இப்ப இந்த சன்வீர் சிங் பண்ற அந்த நம்பர் 8 பேட்டிங் வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. கரெக்ட். நீங்க வாஷிங்டன் பண்ண மாட்டாரா? ஒரு லெப்ட் ஹேண்டர் இந்தியாக்கெல்லாம் ஆடிக்காரு. இன்னைக்கு ஆல்சோ போல் அவங்க மறந்துட்டாங்கன்றதுனால சொல்ல வரல. ஐடியில நான் என்ன சொல்லிப்பேன், வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நான் ஏன் சொல்லலன்னு ஒரு ஒரு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. கேகேஆர்ல பாத்தீங்கன்னா வண்டி வண்டியா லெப்ட் ஹேண்டர்ஸ். லெட் மீ ரிமைண்ட் யூ ஆன் தட். சுனில் நரேன்ல இருந்து, ராணால இருந்து, ரிங்கு சிங்ல இருந்து வண்டி வண்டியா உங்களுக்கு லெப்ட் ஹேண்டர்ஸ். வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கும் போது வாஷிங்டன் சுந்தர் would be the ஐடியல் சாய்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படியே போலிங்கே போடலனாலும் உங்களுக்கு பரவாயில்ல, இந்த நம்பர் 8 இதை வந்துட்டு அவர் கவர் பண்ணுவாரு. இப்போ உங்களுக்கு நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஷாபாஸ் அஹமத்னா ஆளுக்கு ஒரு ஓவர் கொடுத்து அந்த ஒரு 5வது ஸ்லாட்டை நீங்க வந்துட்டு ஒப்பேத்திடலாம். தேவைப்பட்டா அபிஷேக் சர்மா கூட போட்டிருக்காரு, 3 மேட்ச்ல போட்டிருக்காரு, எக்ஸாக்ட்லி. ஒரு ஓவர் போட்டிருக்காரு. ஹெட்டும் போட முடியும். அப்படிங்கும் போது உங்களுக்கு இவ்வளவு பேட்ஸ்மேன் தேவையில்ல. ஐடியலா நான் என்ன பண்ண, அவங்க மறந்துட்டாங்கன்றதுனால சொல்றேன். த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சுட் பி வாஷிங்டன் சுந்தர். அவங்க இல்லன்னு நினைச்சாங்கன்னா ஜெயதேவ் உனக்கு கட்பட். டெஃபினெட்லி நாட் சன்வீர் சிங் அட் நம்பர் 8, which is a wasted resource என்ன பொறுத்தவரை. ஓகே, ஸோ அப்போ இது பிளே ஆஃப் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபைனல் தாட்ஸ் என்ன உங்களுக்கு? எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன பண்ண போறாங்க இந்த கமிங் மேட்சஸ்? பிபிகேஸ் நீங்க சொல்லிட்டீங்க, they have to pack up and plan better at least for the next season. அடுத்த சீசனாவது அவங்க இதோட பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்கன்னு நம்புவோம். எஸ்ஆர்ஹெச் வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க? உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. இப்ப நான் சொன்னா நீங்க மாறெல்லாம் பிடிக்கூடாது. முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் கரெக்டான டீம் காம்பினேஷன் will be a force to reckon with it. They also are someone who will definitely have a chance to win the trophy. They have got all the goods to beat KKR. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டெஃபினட்டா இந்த ஸ்பின் எட்ஜ்ல மாட்டிப்பாங்க. அங்க வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஆப்ஷன்ஸ், வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு, 46 ரன். இந்த மயங்க் மார்க்கண்டேவ நான் டக் அவுட்லயே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஷாபாஸ் அஹமத் கைய சுத்தினாலே அடி வாங்குறாங்க. வேற சங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர் தேர் ரியலி பீன் த டாக்கிங் பாயிண்ட். பேட்டிங்ல they might match KKR, even though KKR still have a edge when it comes to it, but still உங்களுக்கு வந்துட்டு சன்ரைசர்ஸ் will compete like anything. ரெண்டாவது, இதை நான் அரகண்டாலாம் நான் சொல்ல, கன்சிடரிங் த ஃபார்ம் ஆஃப் போத் டீம்ஸ், ஐ எக்ஸ்பெக்ட் ஆர்சிபி டு ஹேவ் இட் ஈஸி. சென்னையில வேணா ஆர்சிபி கஷ்டப்படலாம், அகமதாபாத்ல கஷ்டப்பட மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும்ன்றதுனால ஐ எக்ஸ்பெக்ட் ஆர்சிபி டு பீட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் எலிமினேட்டர். ஓகே, சூப்பர். என்ன அதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸைட்டிங் வீக் தான் வீராக. என்ன நிறைய நெயில் பைட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மேட்ச் தான் இருக்கு, ஆனா 4மே குவாலிட்டி மேட்சா இருக்குன்னு நம்புவோம். தேங்க்யூ வியூவர்ஸ், ஐபிஎல் ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணதுக்கு. உங்க ஃபைனல் தாட் சொல்லி we can close because அதுதான் இந்த லாஸ்ட் லீக் ப்ரிவ்யூ, தென் கம்ஸ் த பிளே ஆஃப்ஸ். வியூவர்ஸுக்கு சப்போர்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லலைன்னா வந்துட்டு நியாயமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு the kind of compliments what they are giving, the way they are receiving people. நீங்க ஒரு நாள் வரல என்ன வந்து அடிக்கவே வராங்க, எங்க ஆக்டோபஸ் அப்படி, அந்த அளவுக்கு வந்துட்டு they like you, they love you. அதனால தேங்க்ஸ் a lot for the viewers. நீங்க எல்லாம் பிளே ஆஃப்ஸை முடிச்சாச்சு. இது சாரி, பிளே ஆஃப்ஸ் லீக் ஸ்டேஜஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. The next is going to be the big one preview of the qualifier, which is going to be played on Tuesday between the top 1 and top 2 teams. Until we come back and entertain you for next episode of IPL preview or preview. Thanks a lot and bye-bye.